பாஜக அவரை கைவிட்டது இன்னொன்னு அந்த ஒரு ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிறது கூட தோற்றம் அப்படிங்கிற விமர்சனம் வருது. உங்களுடைய பார்வை? இல்ல திரு கோலாகல சீனிவாசன் அவர்கள் இணைப்பில் இருக்கும்போது நான் குறுக்கிட விரும்பினேன். அவர் கூறியது முற்றிலும் அடிப்படையற்ற பல அவதூறான கருத்துக்கள். திரு ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடத்தோடு நல்ல புரிதலோடு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறார். பாரதிய ஜனதாவுடன் 2029 கூட்டணி கிடையாது, 26 கூட்டணி கிடையாது என்று வீராப்பு பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி சரணாகதிக்கு போனது ஏன் என்று திரு கோலாகல சீனிவாஸ் தெரிவிக்க வேண்டும். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியுடன் மேலிடத்தில் தொடர்பில் இருப்பதாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார் என்பது அடிப்படையற்ற வாதம். திரு பிரதமர் அவர்கள் சந்திக்கவில்லை என்கிற காரணத்தால் ஆதங்கம் இருக்கிறது. அதே போல ஓபிஎஸ் அணிக்குள் விஜயுடன் சேர்ந்தால் பரவாயில்லை என்கிற ஒரு கருத்து அந்த அணிக்குள் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்குள் காங்கிரஸ் இப்போது திமுக அணியிலிருந்து விலகி தாவேகா பக்கம் போக வேண்டும் என்று ஒரு சாரார் விரும்புகிறார்கள். இப்படி ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் 2 வித கருத்துக்கள் இருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் வேறு கதி இல்லை. தாவேகாவை நாடினார், கதவை சாத்திவிட்டார் விஜய். ஆகவே இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அவருக்கு தெற்கில் செல்வாக்கு இல்லை, மேற்கில் செல்வாக்கு இருந்த இடத்திலே ஏன் அதிமுக பரிதாபமாக 7 இடங்களில் டெபாசிட் இழந்தது என்று கோலாகல சீனிவாஸ் விளக்க வேண்டும். அவர் மாபெரும் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. 7 இடங்களில் ஏன் டெபாசிட் பறிபோயிற்று? எந்த மண்டலத்தில் பறிபோயிற்று? தேவர் சமூகத்தினர் அதிகமாக வசிக்கிற பகுதிகளில் 7 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட்டை பறிகொடுத்தார். 13 தொகுதிகளில் 12 3வது இடம், 13வது தொகுதி 4வது இடம். அப்படிப்பட்ட கட்சிக்குத்தான் பாஜக தேவைப்படுகிறது, ஓபிஎஸ் தேவைப்படுகிறார். ஆகவே அவர் ஏதோ வலிமையாக இருப்பதை போல இவரை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்வதெல்லாம் ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கிற முயற்சி. நீங்க கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள்ட்ட விவாதிக்கணும்னு கருதுனீங்க. திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் இஸ் ஆன்லைன். திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், யூ வுட் லைக் டு ரெஸ்பாண்ட். திரு ரமேஷ், யூ போத் ஆர் ஆன்லைன். திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புறீங்களா? என்ன சொல்லியிருக்காரு? திரு ரமேஷ், உங்க கேள்வியை நான் சொல்லுகிறேன். 24 தேர்தலில் 26ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலும் கூட்டணி இல்லை, 29 கூட்டணி இல்லை என்று திரும்ப திரும்ப கூறிய எடப்பாடி பழனிசாமி தான் பாஜகவை சந்திப்பதற்கு படாத பாடுபட்டு டெல்லி சென்று 3 கார்களில் மாறி சென்று கூட்டணி பேசினாரே தவிர ஓபிஎஸ் அந்த நிலை இல்லை. ஓபிஎஸ் சென்ற தேர்தலில் என்டிஏவில் இருந்தார். என்டிஏவில் இருந்தது மட்டுமல்ல, அதிமுகவை தூக்கி 3வது இடத்தில் அடித்தார். அது தென் மாவட்டத்தில் இருக்கிற செல்வாக்கின் அடையாளம். அதே போல டிடிவி தினகரனுடைய போட்டி அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளியது. 12 தொகுதிகளில் 3வது இடம், 13வது தொகுதியில் டெபாசிட் அவுட். இதுதான் அதிமுகவின் நிலை. ஓபிஎஸ் டெல்லி மேலிடத்துடன் தொடர்பில் தான் இருக்கிறார், இல்லை என்பது தவறான தகவல். அவர் திமுகவோடு தொடர்பில் இருந்தார் என்று ஏரா சொன்னதாக சொல்வதும் நான் நம்ப தயாராக இல்லை. அவர் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு நிலையில் உறுதியாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அண்ட் கோ அவர்கள் தரப்பு இருக்கிறது அல்லவா, அவர்கள் மீதெல்லாம் திமுக ஒரு வழக்கு கூட போடவில்லை. ஆகவே தொடர்பில் இருப்பவர்கள் யார் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு தென்னிந்தியாவில அதிமுகவை தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ் தென் மாவட்டங்கள்ல அதிமுக ஓபிஎஸ் துடைத்தெறிந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி துடைத்தெறிந்த பலன் திமுகவுக்கு தானே கிடைச்சது. அவருடைய சொந்த மாவட்டமான தேனியில அவர் அதிமுகவை ஏன் நிறுத்தவில்லை? அவர் நிமிர்த்தி இருக்கணும்ல. அன்னைக்கு 2021 அதிமுகவுல தான் அந்த தேர்தலின் போது ஓபிஎஸ் இருந்தார். நான் அதுதான் ஒரு ஒப்பீடு காட்டினேன். 11 தொகுதியில 10 தொகுதி அதிமுக ஜெயிக்கிறது. தேனி மாவட்டத்துக்கு 4ல 3 டிஎம்கே. அதனால்தான் கேட்கிறேன், தேனி அவருடைய சொந்த மாவட்டத்தில் அவருக்கு ஒரு செல்வாக்கும் கிடையாது. என்பதை நான் மறுக்கிறேன். இருந்திருந்தால் அவர் ஒத்தராவது ராமநாதபுரத்தில் ஜெயிச்சிருக்கணுமே, அதையே இல்ல. ராமநாதபுரத்தில் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளினார். மண்ணை கவியது. பலாப்பழத்தோடு சுத்தி திரிவாரே ஓபிஎஸ் என்று ஆணவமாக உதயகுமார் போன்றவர்கள் பேசினார்கள். பலாப்பழத்தோடு திரிய வேண்டியதுதான். ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போனது சாதனையா சொல்லிட்டு நீங்க ஏன் முதல் இடத்துக்கு வரேன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன் சார். நீங்கள் தான் மாபெரும் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெரிய செல்வாக்கு மிகுந்த தலைவர் என்று நீங்கள் நிறுவ முயற்சிக்கிறீர்கள். சொல்லி முடிக்கிற வரைக்கும் கவனிங்க. எடப்பாடி செல்வாக்கு மிக்க தலைவர் சேலத்தை மையப்படுத்தி சொல்றேன். சேலத்துல நிரூபிக்கப்பட்டிருந்தா இல்லையா?
அதே போல நீங்க தென் மாவட்டங்களை மையப்படுத்தி ஓபிஎஸ் செல்வாக்கு மிக்கவர்னு சொல்றீங்க. அப்படின்னா நீங்க நிரூபிச்சிருக்கணும்ல. ஏன் தேனியில 4க்கு 3 தொகுதி டிஎம்கே வந்தது, அதிமுகவை ஏன் ஓபிஎஸ் ஜெயிக்க வைக்கல? அன்னைக்கு நான் சொல்லுகிறேன் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியின் தயவு காரணமாக எடப்பாடி வெற்றி பெற்றார். பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் 70,000 தொகுதி 70,000 ஓட்டு போகும். சரி சார், அவர் பாட்டாளி மக்கள் கட்சி சப்போர்ட்ல இது பண்ணிட்டார் சார். இந்த இதுல நீங்க சவுத்துல இந்த தடவை டிடிவி தினகரன் எல்லாம் ஓபிஎஸ் பக்கம் தானே இருந்தாங்க. அந்த செல்வாக்கு பயன்படுத்தி ராமநாதபுரத்துல ஜெயிச்சிருக்கலாம்ல. ஏன் சார் ஜெயிக்கல? சார் தனியாக ஒரு புதிய சின்னத்தை வச்சுக்கிட்டே நீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்க. நீங்க ஏன் மகிழ்ச்சி அடையல? புதிய சின்னம் இரட்டை இலை இல்லை என்றால் எடப்பாடி கட்சி கூட தான் பல இடங்கள்ல டெபாசிட் போயிருக்கும். இரட்டை இலையால் தான் ஜெயிச்சது. பலாப்பழத்தை வச்சுட்டு 3 லட்சம் ஓட்டு வாங்கினது பெரிய விஷயம் இல்லையா? இரட்டை இலை வைத்துக் கொண்டு படுதோல்வி அடைந்த கட்சி தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான. நான் எடப்பாடி ஆக ஓகன்னு சொல்லல சார். அவருக்கு எந்த செல்வாக்கும் கிடையாதுன்னு நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே இடத்துக்கு வந்ததுல சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. ஏன் ஓபிஎஸ் முதலிடத்துக்கு வரவில்லைங்கிறதா என் கேள்வி. அதிமுக ஏன் 13 தொகுதிகளில் பின்னுக்கு போனது என்று நீங்கள் சிந்தியுங்கள். இப்போ ஒரு அரசியல் கொங்குல போட்டியிட்டு ஏன் தோத்தார் நான் கேட்கல. ராமநாதபுரத்துல போட்டியிட்டு அவர் ஏன் தோத்தார்னு கேட்டேன். நானும் அதேதான் உங்களிடம் சொல்லுகிறேன். போட்டியிட்டு ஒரு முஸ்லிம் வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு சார். நானும் அதேதான். இன்னைக்கு ஓபிஎஸ் ஆலோசகர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தன்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு என்டிஏ ஆபத்தானதுன்னு சொல்லி இருக்கிறார். இவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? நேற்றுக்கு வரைக்கும் என்டிஏவுக்கு ரொம்ப நெருக்கங்கிறத வச்சுட்டு பொலிட்டிக்கல் சர்வேல நடத்தி கொண்டிருந்தவர். ஒரு தோற்றத்தை வைத்துக் கொண்டு நடத்தி கொண்டிருந்தவர். தோற்றம் அல்ல, அது தோற்றம் அல்ல. அப்படியானால் நீங்கள் சொல்ல வேண்டும். அவர் கேட்கிற கேள்வி திரு பண்ருட்டியாரோட கருத்து எப்படி பாக்கன்னு கேட்கிறார். என்டிஏ ஆபத்துன்னு சொல்றத அதை உங்களுக்கு அவர்களுக்கு நான் சொன்னேன். ஒவ்வொரு கட்சியிலும் 2 கருத்துக்கள் இருக்கின்றன. திருமாவளவன் கட்சியில் இருக்கிறது, காங்கிரஸில் இருக்கிறது. விசிகாவில் இருப்பவர்கள் தாவேகா பக்கம் போகலாம், அல்லது பாஜக உறவை அதிமுக உதறினால் அதிமுக பக்கம் போகலாம் என்று விசிகாவில் ஒரு கருத்து இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்குள் தாவேகா பக்கம் போகலாம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கட்சியிலும் இருப்பது இயல்பு. ஆகவே ஒரு கட்சி அந்த கட்சியிலும் அதிருப்தி இருக்கிறது. உள்துறை அமைச்சர் வந்தபோது சந்திக்கவில்லை என்ற அதிருப்தி இருக்கிறது. ஆனால் திரு ஓபிஎஸ் என்ன நினைக்கிறார் அதுதான் முடிவு. அந்த கட்சியினுடைய செயற்குழு இருப்பது முடிவு. ஆகவே நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க. எங்க சார் கட்சி இருக்கு? எடப்பாடி பழனிசாமி மாபெரும் கட்சி வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மாபெரும் கட்சி வைத்திருக்கிறார். 26 கிடையாது, 29 ஓபிஎஸ் பத்தி மட்டும்தான் பேசுறேன். நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 26 கூட்டணி இல்ல, 29 கூட்டணி இல்லைன்னு ஏன் சரணடைந்தார் பாஜகவிடம்? பொலிட்டிக்கலா எத்தனையோ தடவை மாறி வரும். இது ரொம்ப இயல்பான விஷயம் சார். நிதிஷ்குமார் எத்தனை தடவை போயிருக்கா, எத்தனை தடவை கூட்டணி வச்சிருக்காரு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.